பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாழ்வும் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாள் இந்த செய்திக்கு ஆதாரமாக 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 19வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தின் அந்த வசனத்தின் பின்பகுதி, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளவைகள் எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். அன்றைக்கு ராஜா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளவைகள் எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தைகளை, வாக்குறுதிகளை பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த நாளின் வேலைகளை துவங்குவதற்கு முன்னதாக, உடைய காரியங்களை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று ஜெபித்து நம்முடைய காரியங்களை ஆரம்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, அவரிடத்துல போய் கேளுங்க. யாரை பார்த்து இன்னைக்கு எந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீங்க நினைத்திருக்கிறீங்களோ அதற்கு முன்பாக அதை குறித்து நீங்க தேவனிடத்துல சொல்லிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தெரியப்படுத்திட்டு நம்ம போகும்போது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் ஜெயமாக மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, என்னிடத்தில் கேட்ட அனைத்தையும் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்கிறதான வசனத்தின்படி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறையா. ஆசீர்வாதமாகவே மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.